நிறையா பேர் கேட்டிருந்தீங்கங்க. சேரன்மா நகரில் அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க? நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி தாங்க அமைஞ்சது. காரணம் என்னென்னா, எல்லாருமே சேரன்மா நகர் ஏரியாவே கேட்குறீங்க. இப்போ தான் எல்லா வீடுகளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் அளவில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த வீடுகள் எல்லாமே நம்ம வீடியோ போட்டதுக்கு பின்னாடி எல்லாமே சேல் ஆயிருச்சுங்க. நம்ம சேலான வீடியோவை தான் நிறையா பேர் கேட்டு கால் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. இன்னமும் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வருங்க. எல்லா வீடுமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேயே இருக்கிறதுனால அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடு இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால தான் இதை கவர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகரில் அமைஞ்சிருக்கு. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீட்டை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இதை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டியூப்லெஸ் மாடல் ஹவுஸுங்க. கார்னர் சைட்டுக்கு பக்கத்து சைட்டுங்க. கார்னரில் இருக்கிற வீடு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. விலாங்குறிச்சி டு சேரன்மா நகர் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஹெவியான கேட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகருங்க. ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நகர்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி டு ஹில் பார்க்குக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நம்ம சுற்றி உள்ளே போகிறது மாதிரியான ஏரியா கிடையாது. 30 அடி ரோட்டு மேலே இது அமைஞ்சிருக்குங்க. ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஐபி ஏரியா தான் இது. நல்ல காற்றோட்டமான சூழ்நிலை, நல்ல பெரிய ரோடுங்க. 30 அடி ரோட்டு மேலே இது அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ரானதும் ஒரு நல்ல ஹெவியான கேட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரை நிறுத்திக்கிறது மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் போட்டிருக்கிறாங்க. கார் பார்க்கிங்கில் அமைச்சிருக்கிற டைல்ஸ் வந்து லைட் பீச் கலரில் 4x2 அப்படிங்கிற அளவில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டோட்டல் பில்டப் ஏரியா. போர் தனியாக இருக்குது. நல்ல தண்ணி கனெக்ஷன் நம்ம வீட்டு வரி ரெண்டும் நம்ம வந்து தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். போர் போட்டிருக்கிறாங்க. நல்ல தண்ணி தொட்டியும் கட்டியிருக்கிறாங்க. உள்ள என்ட்ராகிற இடத்துல கிரைனைட் படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸில் தேக்கு டோர் போட்டிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரானதும் படிக்கு கீழே இருக்கிற லேண்டிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் நிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டிலே போட்டிருக்கிறாங்க. யூபிவிசி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டிலே போட்டிருக்கிறாங்க. அதுக்கும் தேக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா
கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாப்பு கிரைனைட் கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரில். மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃபினிஷிங் நல்ல லக்ஸரியாகவே இருக்குங்க. பத்துக்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வாட்ரூப் பண்ணியிருக்காங்க. படிக்கு கீழே உள்ள ஏரியா யூபிஎஸ் வைக்கிறது மாதிரியான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹாலுக்குள்ளேயே மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. படி முழுசும் கிரைனட்டு பிளாக் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு ஹால் இருக்குங்க. அப்படியே உள்ளே போகும்போது ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. வாட்ரூப் எல்லாமே போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்பட. அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸும் பெரிய சைஸாக போட்டு கலரும் டார்க்கும் ஒயிட்டும் பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாத்ரூம் இது இன்னும் லக்ஸரியாக காட்டுது. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாகவே போயிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் எல்லாமும் நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மாடி ஏறினதும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம்ங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஒர்க் பண்ணுறதுக்காக சின்ன ஆஃபீஸ் டேபிள் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லையும் டார்க் வித் லைட் டைல்ஸில் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போட்டிருக்கிற மெட்டீரியலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாத்ரூமோட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நேராக வரும்போது இந்த பக்கத்து 2 கதவு இருக்குங்க. லெஃப்ட் சைடு கதவை ஓப்பன் பண்ணதுமே ஒரு நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷனோட டிசைனுக்காக கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. சைட்லேயும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடியில் ஒயிட் கலரில் 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு கல்லும் கொடுத்துருக்குறாங்க. வீடை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.